நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9, சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 3:57 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று காலை 6 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராசிரமம் இன்று மாலை 6:51 வரை அனுஷம், பின்பு கேட்டை. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணையும் நாளாக இருக்கக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. வாழ்க்கை துணை வழியே வரவுகள் வந்து சேரக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கல்யாண கனவுகள் நனவாகும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் உங்களுக்கு முன்னேற்றகரமாக இருக்கக்கூடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கையிருப்பு கரையக்கூடிய சூழல் இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நண்பருடன் சுமூகமாக செல்வது நல்லது. பழைய வாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று உங்க வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்க கூடுங்க. பண வரவும் சீராக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிலும் முன்னேற்றம் காணக்கூட கூடுங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்க கூடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். காதலில் மட்டுமே சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப சிறப்பு. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தர ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். மனம் கண்டிப்பாக விழுந்து செயல்பட கொடுங்க. உத்தியோக மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பரணி இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். தொழில் போட்டிகள் இன்று விலகி செல்லக்கூடுங்க. சந்தித்த நபர்களால் இன்று சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு தைரியமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. கிருத்திகை இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக கைகூடும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளில் முடிவு கிடைக்க கொடுங்க. நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கக்கூடும். அடுத்தவர்களுக்காக எடுத்த முயற்சியில் வெற்றி இருக்குங்க. ஆதாயம் தரக்கூடிய பதவியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிரிகள் இன்று உதிரியாக கொடுங்க. பயணங்கள் நல்ல பலனை கொடுக்கும். பழைய கடனை அடைப்பதற்கு புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அத்துடன் தேவையானவற்றையும் வாங்கி கொடுப்பீர்கள். அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் வரக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். முக்கிய முடிவுகளை மிகவும் லாபகமாக இருப்பீர்கள். வீண் விவகாரங்களை விலகி இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடுங்க. விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். போட்டிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பீர்கள்.
வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். செல்வ சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதல்ல மட்டும் சிரமம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வி மீது கண்டிப்பாக அக்கறை ஏற்படக்கூடும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை என்று நீங்க மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். செல்வ சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கக்கூடும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். ரோகிணி என்று நீங்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு தீர்வு உண்டாக கொடுங்க. மன நிம்மதி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பணப்புழக்கமும் அதிகரிக்க கொடுங்க. மிருக சிரிஷம் என்ற வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். நாடாளும் நபர்களின் நட்பு கிடைக்குங்க. அரசியல் துறையில் உள்ளவரின் முன்னேற்றம் கண்டிப்பாக வியக்கும் வகையில் இருக்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் விலகி செல்லக்கூடும். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கொடுங்க. அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். இனிய செய்திகள் எல்லாம் தேடி வர கொடுங்க. விறுவிறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். மிதுனம் ராசினியர்களுக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிலைத்து காணப்படக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் நீங்கி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். லாபம் எதிலும் அதிகரிக்கக்கூடும். பழைய பாக்கிகளும் வசூலாகிவிடக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். மனசுக்குள் புதிய தெம்பும் உற்சாகமும் ஏற்படக்கூடும். எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிர்வாகத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியுங்க. காதல் கொஞ்சம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். நம்பிக்கையுடன் இருங்கள். திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. இன்று மாணவர்களுக்கு அரசாங்க தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் என்ற வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக ஓரளவு கை கொடுக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சகோதர சகோதரியின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ்வீர்கள். திருவாதிரை பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் சந்தோஷம் அடையக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க வேண்டும்.
என்று உங்களுக்கு நிதி திறமைகள் கைகூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம் நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்ட முடியும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று குழப்பங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதியான சூழல் ஏற்படக்கூடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துளி கூட எதையும் நீங்க சமார்த்தியமாக சமாளித்து வெற்றி வாகை சூட முடியுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மனதுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது ரொம்ப சிறப்பு. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். கண்டிப்பாக தாமதமான போக்குகள் கை கொடுங்க. திட்டமிட்டு செயலாற்றினால் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று சில பிரச்சனைகளை ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். எதிர்பார்த்த பணமும் கையில் வரக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக கைகூடும். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவு அழகு கூடிவிடுங்க. காதல சிரமம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். காதல் தன்னால் கைகூடும். இன்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே யோசித்து பார்த்து எதையும் செய்யுங்கள். குழப்பம் இல்லாமல் இருக்க பாருங்கள். சுலபமாக ஜெயிக்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தெளிவின்றி ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். பூசும் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமையும் கண்டிப்பாக கூடிவிடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாக கூடும். என்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். ஆயில்யம். இந்த நாள் உங்களுக்கு முகப்பொலிவு கூடும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இனிய கனவுகள் இன்று மேலோங்கி விடக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கக்கூடும். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம். அதனை கொஞ்சம் செய்யுங்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடுங்க. கண்கவர் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடிவிடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளின் கனிவான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி திருப்தி அடைவீர்கள். இன்று யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். கெட்ட கனவுகள் அவ்வப்போது தோன்றுங்க. வயிறு தொடர்பான நோய்கள் நீங்கி பின்னர் சரியாக கூடும். வாய்வை ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று நீங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பகுத்தறிவு கூடும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. பெண்கள் விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வழக்கமான பணியில் முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். உயர்கல்வியில் மிகுந்த நாட்டம் இருக்குங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று காதல்ல கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருந்தாலும் பிடிவாதத்தை மட்டும் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். காதல் வெற்றி நடை போடும்.
இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் எழக்கூடும். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தாராள பணப்பரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு மனோதிடம் கண்டிப்பாக அதிகரிக்கும். பூரம். இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நிர்வாகத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உத்திரம். இன்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கூடுங்க. உணவு கட்டுப்பாடை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகையும் இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தன வரவும் சீராக இருக்கக்கூடும். கன்னி ராசினியர்களுக்கு அந்தஸ்து உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் ஏற்படக்கூடும். தாராள தனவரவு கண்டிப்பாக இருக்கும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். இன்று பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடுங்க. விலகி சென்ற விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். எதிலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு அனுகூலமாக இருக்கக்கூடும். மனோதிடம் அதிகரிக்க கொடுங்க. பயன் தரும் காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. வாகனங்கள் வாங்க எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களால் செல்லும் பொழுது பொறுமையாக சென்றால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. நெடுந்தூர பயணங்கள் செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். வழக்கமான பணியில் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் உங்களால் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவருக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். மன வலிமையும் கூடிவிடுங்க. படிப்பில் மட்டும் அக்கறையுடன் இருக்க வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று உங்களுக்கு மன வலிமை எதிலும் கூடிவிடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். தனவரவும் தாராளமாக இருக்கக்கூடும். செல்வ சேர்க்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடிவிடும். அஸ்தம். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடுங்க. எதிலும் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று உங்களுக்கு தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சித்திரை. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். தைரியமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும்.
விருப்பமான விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வழிபாட்டால் வளர்ச்சி காணும் நாளாக இருக்க கொடுங்க. தொழில் ரீதியாக சில மறைமுக போட்டிகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வாகன வழியில் திடீர் செலவுகள் கொஞ்சம் உருவாகக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்படை கொடுங்க. வீண் அலைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக குறையும். கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மதிப்பு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கும். குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சாதகமான பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். புதிய பொறுப்புகளும் ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும், பயப்பட வேண்டாம். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியும். மாணவர்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அவசர தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. படிப்பில் முழு அக்கறை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண வரவும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. வழிபாடுகள்ல நம்பிக்கை குடிவிடும். இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். வாகன யோகங்கள் வாங்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி திருமணியாக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியும். சுவாதி. விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. விசாகம். இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை கூடிவிடும். தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அலைச்சல் தரும் பணிகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கும். இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நீங்க மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பக்குவமாக நடந்து கொண்டு பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்கக்கூடும். உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். உங்கள் உதவிகள் கேட்டு பலரும் வரக்கூடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முழு முயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன் யோசனையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. எதிலும் கவனமாக இருப்பது மட்டும் ரொம்ப நல்லது. மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்பட கொடுங்க. அதனை எதிர்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வீர்கள். செல்வத்தையும் சேர்த்துக் கொள்வீர்கள். எல்லோரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். முன்கோபம் கொஞ்சம் குறைந்துவிடக் கொடுங்க. பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பெரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்ட கொடுங்க. எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று விருச்சிகம் ராசினிகளுக்கு இன்னும் சந்திராஷ்டிரம் முடியவில்லை. ஆகையால் சில குழப்பங்கள் இருக்க கொடுங்க. காதலில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் மிகுந்த நாட்டம் இருக்கக்கூடும். இன்று மாணவர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நட்பு மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பக்குவமாக செயல்பட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு வேண்டும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எதையும் நீங்க போராடிதான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். அனுஷம். இன்று எடுக்கும் முடிவில் இவங்க தெளிவாக எடுப்பீர்கள். நட்பு ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். கெட்ட சகவாசங்களை மட்டும் அடியோடி ஒழியுங்கள். வேண்டாத வேலைகளில் துளி கூட ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது நல்லது. யாருக்காகவும் வாதிட வேண்டாம். ஜாமீன் கழித்து போட வேண்டாம். இன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. கேட்டை. மிகுந்த நேர்மையுடன் காணப்படுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். மன நிம்மதி கண்டிப்பாக கூடும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முன்னேறெடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. இந்த நாளை நீங்க குழப்பம் இல்லாமல் பயன்படுத்தி கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தயவு செய்து மனப்பதட்டம் மட்டும் வேண்டாம். தனுசு ராசினியர்கள் இன்று அபாரமான திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் மிகுந்த தெளிவு ஏற்படக்கூடும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படக்கூடும். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக பெறக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று குடும்பத்தில் நிம்மதி குறைபடியான சூழல் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. வாக்கு வன்மையால் ஆதாயம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். உற்சாகமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. செல்வ செழிப்பு ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. தனுசு ராசினியர்களுக்கு பிரச்சனைகள்ல கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படக்கூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு இன்னல்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விருப்பமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்துவீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு கண்டிப்பாக சென்று வருவீர்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். பதட்டம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வியில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று மாணவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. நிர்வாக பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். இன்று உங்களுக்கு புத்தம் புதிய ஆடை அணிகளில் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நேர்மை நிலைநாட்டிக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. போராடும். எதிலும் உங்களுக்கு இனிமை கூடிவிடுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் கூட இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம். இன்று விவசாய துறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கையுடன் போராடி வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்று பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமையும் கண்டிப்பாக கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். மகரம் ராசினியர்களுக்கு
பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். மாலையில் உறவினரால் விரயம் கொஞ்சம் உண்டாகும். இன்று உத்தியோகத்தில் உங்களுக்கு கடினமான சூழல் வெளிப்பட கொடுங்க. பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். மனதில் உங்களுக்கு பக்குவம் கூடிவிடுங்க. மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். மனம் தளராமல் போராடுவீர்கள். குடும்பத்தில் அமைதி கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். வீணான பேச்சுக்கள் வேண்டாம். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனஸ்தாபம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும் பொழுது கவனமுடன் அணுக வேண்டும். கருத்து வேற்றுமை இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இன்று நட்பு வட்டம் பெருக கொடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனசுக்குள் புதிய தெம்பும் உருவாகக்கூடும். காதல சிரமம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக செயல்படுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. என்று மாணவர்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்கும். அரசாங்க தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மிழ்வர்கள். காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் தெரிந்துவிடக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய தெம்பு உருவாக கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொண்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். திருவோணம். நட்பு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அவிட்டம். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரம் காலங்கள் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. மாலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பம் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். லாபகரமான நாளாக இந்த நாளை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். கும்பம் ராசினியர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வீடு இடம் வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் மாற்ற சிந்தனை இன்று மேலோங்கும். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. அக்கறையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். வீண் செலவுகளை இன்று நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். காரியங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். உயர்வுக்கு கண்டிப்பாக உழைப்புக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. உடல் சோர்வு மனசோர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மிகவும் வேண்டியவரை பயணத்தின் காரணமாக பெரிய வேண்டி இருக்குங்க. கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் யோசித்து செய்வது மிக சிறப்பு. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். சிறிது தாமதற்கு பின்னர் காரியங்கள் கைகூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கொடுங்க. காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டு கொடுங்கள், அமைதி காணுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றியினை போடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாற்றங்களும் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. தேர்வில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களுடன் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கூடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மதிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். சதயம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிர்வாக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவுல வெற்றி இருக்குங்க. அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. இன்று நீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆடை அலங்கார பொருட்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். போராட்டாத்தி. இன்று மன வலிமை கண்டிப்பாக கூட்டும். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. தொழில் மாற்ற சிந்தனை இன்று மேலோங்க கொடுங்க. இன்று பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். இன்று ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடியில் சமாளித்து வெற்றி பெறக்கூடும். இன்று நல்லவைகள் உங்களை தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் அன்பு காட்டும் நாளாக இருக்கக்கூடும். மீனம் ராசினியர்களுக்கு லாபகரமான நல்ல நாளாக இன்று இருக்கும். நல்லவரின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அனைவரிடத்திலும் இன்று நலம் பேசி காண்பீர்கள். கடல் கடந்த வாய்ப்புகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். இன்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாளாகவும் இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். உத்தியோக மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்ட எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கக்கூடும். வியாபார நோக்குடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நிர்வாகத்தை நல்ல முறையில் நடத்துவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன வலிமை கொண்டவராக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. காதல்ல கொஞ்சம் சிரமம் இருக்கும். காதல விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று மாணவர்கள் நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்களுக்கு வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். உத்திரட்டாத்தி. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கின்றது. இன்று திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பங்காளி சண்டைகள் கூட முடிவுக்கு வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. என்ற மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். உழைப்புக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களை வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றியும் பெற முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.